பெற்றவங்கள பெற்றவங்கள பாதுகாக்கிறது பிள்ளைங்களோட கடமைன்னு சொல்லிகிட்டு இருந்தால் போகாது. அவங்களுக்கு நிறைய படிப்புகள் சொல்லி கொடுக்கும்போது, இந்த ஊரில் இல்லாத படிப்பை சொல்லி கொடுக்கும்போது அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்கோ அங்கே தான் அவங்க மைக்ரேட் ஆகி போவாங்க. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸை கொண்டு போக முடியாத நிலமையில் அவங்க இருப்பாங்க. அங்கே அக்கமடேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தாங்கன்னா இங்கே இருக்கிற அம்மா அப்பாவை கொண்டு போக மாட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, அந்த பேரண்ட்ஸையும் இந்த கல்ச்சரில் வளர்ந்து பழக்கப்பட்டதுனால அங்கே போகிறதுக்கு அவங்களுக்கு மனசுக்கு பிடித்தமும் இருக்காது. அப்படி இருக்கும்போது அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்த சூழ்நிலையை மாற்றி டவுனில் போய் ஒரு வீடு கட்டி அங்கே கொண்டு போய் அவங்கள உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு சமயக்காரவங்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு போனாலும் அதுலேயே ஆபத்து ஒழிஞ்சிருக்கு. ஒத்தையாக ஒரு பேரண்ட்டு பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் ஃபாலோ பண்ணி அந்த வேலைக்காரி மூலியமாகவே தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள கொலை பண்ணி அந்த சொத்தெல்லாம் அபகரித்து இல்லாமல் ஆக்கிற மாதிரியெல்லாம் நிறைய த்ரெட்டனிங் நடக்குது. ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் உடம்பு முடியலன்னு போய் அட்மிட் ஆனாக்கா அவங்களுடைய கிட்னி எடுக்கிறாங்க, பிளட்டு எடுக்கிறாங்க, கண் எடுக்கிறாங்க. பிரெயின் டெத்துன்னு சொல்லி நல்ல ஒரு மனுஷனை பிரெயின் டெத்துன்னு சொல்லி அவங்கள குணப்படுத்தாமல் அவங்க உடம்புல இருக்கிற நல்ல ஆர்கன்ஸுக்கு வேண்டி பொய் சொல்லி மருத்துவமனையில் நடக்கிற அக்கிரமங்கள் கொஞ்சமாக. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, நம்ம உடம்பை நம்ம புரிஞ்சிக்கலை. நமக்கு நம்ம உடம்பை பற்றி தெரிஞ்சால் எனக்கு நம்ம வீட்டில் நம்ம ஊரில் இருக்கிற வைத்தியருக்கு மதிப்பு கொடுத்தா கண்டிப்பாக அந்த மருத்துவம் காப்பாற்றப்பட்டு இருக்கும் இல்லையா. இதுக்கெல்லாம் மெயினாக பிள்ளைங்க கூட பேரண்ட்ஸு கூட இருக்கணும். பேரண்ட்ஸுக்கு என்ன குலத்தொழிலோ அதை அவங்க கற்றுக்கணும். மருத்துவம் குலத்தொழிலாக இருந்தால் அவங்க மூலிகையை பற்றி கற்றுக்கிறதுக்கு தரக்குறைவாக நினைக்கக்கூடாது, தாழ்மையாக நினைக்கக்கூடாது. தச்சு தொழிலை கற்றுக்கிறது தப்பில்லை. இன்றைக்கி வீடு கட்டுறதுக்கு அது உதவும். சின்ன சின்ன குடில்கள் கட்டி அதில் வியாபாரம் எவ்வளவோ பெருகிறதுக்கு இன்றைக்கி சான்ஸ் இருக்குது. நம்மளுடைய இந்த ட்ரெடிஷனும் ப்ளஸ் இப்போ இருக்கிற அவைலபிளாக இருக்கிற மீடியா சப்போர்ட்டும் எல்லாம் கூட சேர்ந்து நம்ம ஏன் முன்னுக்கு வரக்கூடாது? எதையுமே புதுசாக கிடைச்ச ஒரு ஆயுதத்தை நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னு பயன்படுத்த தெரிஞ்சுக்கணும். ஆனால் பழமையை மறக்கக்கூடாது. இன்றைக்கி வாஷிங் மிஷினே வந்தால் கூட இன்றைக்கி கல்லில் துவைக்கிறத நம்ம அருவருப்பாக நினைக்கிறது இல்லை. எந்த குடும்ப பொண்ணுங்களும் கணவனுடைய பொருளாதாரத்தை பேணி காக்கிறதுக்காக இன்றைக்கி அவங்க சிலப்போ 4 நாள் மிஷினில் யூஸ் பண்ணால் ஒரு நாளைக்கு அது கையால் துவைச்சி அந்த பணத்தை அவங்க லாபிக்கத்தான் பார்க்குறாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க, அதை பெருமையை பாராட்டுங்க. நீ எப்படி துவைச்ச இன்னைக்குன்னு கேளுங்க. பொருளாதாரத்தை பாதுகாக்கிறதுக்குள்ள பொறுப்பை பொண்டாட்டி கையில் கொடுத்துட்டு எப்படி அவங்க செய்கிறாங்கங்கிறத புரிஞ்சிக்காமல் இருந்தீங்கன்னா அவங்க பின்ன ஊழல் பண்ண ஆரம்பிப்பாங்க. எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் கண்ணு வேணும். குழந்தைகளுக்கு அவங்களுடைய துணிமணியை துவைச்சி அவங்க பட்டு போல் மடக்கி வச்சுக்கிறதுக்கு தெரிஞ்சணும். அவங்க ஒன்றுமே சரியாக பண்ணாததுனால தானே அவங்க படித்து பெரிய பட்டம் வாங்கி நிறைய சம்பாதிக்கணும், அப்போ தான் அவங்க ஃப்யூச்சரில் நல்லா இருப்பாங்கங்கிற ஒரு நிலைமை வந்ததுனால தானே அவங்களுக்கு இன்றைக்கி வீட்டு வேலையை கூட செய்ய விடாமல் அவங்கள படிக்கிறதுக்காக காலேஜுக்கு நல்லா அனுப்பி அவங்க அங்கே என்ன கல்ச்சர் படிச்சுட்டு வராங்க. குடும்பத்தில் இருக்க வேலையை முடிச்சுட்டு நீ வெளியில் போன்னு சொன்ன காலம் அந்த காலம். அன்றைக்கி அம்மாலாம் குடும்பக்காரியாக தெரிஞ்சால் கூட இன்றைக்கி அந்த அம்மாவை மறக்காமல் நம்ம நெஞ்சில் சுமக்கிறதுக்கு காரணம் நமக்கு வாழறதுக்குள்ள வழி அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க. காலையில் எழுந்திருந்தா வாசல் தெரித்து கோலம் போடு அப்படின்னு ஒரு கல்ச்சர். இப்போ பிராமன் கல்ச்சர் அப்படின்னா காலையில் வாசலில் சாணகம் மெழுகி கோலம் போடு, பசுவை கறந்து பால் வாங்கிட்டு வந்து காஃபி போடு, மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்து சமையல் பண்ணு, அதெல்லாம் முடித்து சாதம் கட்டிக்கிட்டு அழகாக பாவாடை தாவணி கட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வா. ஆனால் அன்றைக்கி பாவாடை தாவணியில் என்னங்க அழகு இல்லை? பாவாடை தாவணி இன்றைக்கி பயங்கர ட்ரெண்டிங் ஆகிட்டு வந்துட்டு கேவலமாக இருக்குது. நம்மளுடைய கல்ச்சர் இன்றைக்கி ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. தப்பை சொல்லலை, ட்ரெண்டிங் ஆக்கிறவங்கள நான் சல்யூட் பண்ணுறேன். இன்றைக்கி தாவணிங்கிறது கல்ச்சர் ஃபேஷன் ஆகிடுச்சு. இப்போ புதிய ட்ரெஸ்ஸு மாதிரி அதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நம்மளுடைய கல்ச்சர் இன்றைக்கி ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு.